துலாம் ராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி மற்றும் 6ஆம் இடத்ததிபதி 3க்கு 6க்குரிய குரு பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தில் அமரப்போகிறார் என்று பார்க்கும்பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமரப்போகிறார். இப்போ 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர்வது வெற்றிகரமான சூழ்நிலையா அல்லது பதட்டமான சூழ்நிலையா அப்படிங்கிறதான் முதல் ஒரு கேள்வி. குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை. 9 குரு அமர்ந்தால் கோவில் கட்டி கொண்டாடலாம் என்பது அர்த்தம். 9ல் குரு அமர்ந்துட்டார்னா அந்த ஜாதகர் கோவில் வழிபாடை அதிகமாக பின்பற்றுவார் அல்லது கோவில் கட்டி கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதனால தான் காலபுருஷன் ராசிக்கு 9ஆம் இடமாக தனுசு ராசியை வைக்காங்க. குரு பகவான் 9க்குரிய அதிபதியாக காலபுருஷன் ராசிக்கே வர்றார். அப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வருவதுமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்பட போகிறது. கடந்த காலங்களில் நீ பல நாட்களாக யோசித்து செய்ய முடியாமல், செய்ய நினச்சாலும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல், முயற்சி எடுத்து முட்டி பார்த்தே முடியலைங்கிற ஒரு கவலையும் வருத்தத்தோடு இருந்த நிலை மாறி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல மே மாதத்துக்கு மேலே அமர்வது மூலமாக உங்களுடைய முயற்சியில் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய முயற்சியின் மூலமாக பலவிதமான சாதனைகளை நீங்கள் வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்க போகிறார். உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போகிறாங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே அவங்களுடைய அன்பு, ஆசீர்வாதம், அரவணைப்பு என்ற செயல்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகளில் இளைய சகோதரிகள் உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்கள்லையுமே நான் பங்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி நின்று உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், உங்களுடைய சுப துக்க செயல்பாடுகளாக இருக்கட்டும், நான் இனிமே உனக்கு உறுதுணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள் குரு பகவான் கொடுக்க போகிறார். செல்வ வளம் அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ தைரியமும் மதிப்பும் கூடிட்டனால என்ன ஆகும், அங்கே மகிழ்ச்சி வந்துடும், அதிகார தோரணை வந்துடும். ஸோ நீங்கள் இனிமேல் உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் அற்புதமாக வெளிக்கொண்டு வரார். விவசாயம் மற்றும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமான லாபங்கள் இருக்கும். விவசாயத்திலே பார்த்திங்கன்னா கால்நடைகள் சேர்ந்து விவசாயம் பண்ணுறவர்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். இந்த கோழி, ஆடு, மாடு இந்த சம்மந்தப்பட்ட கால்நடைகள் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளில் இவங்க அதிகமாக ஈடுபட்டாங்கன்னா நல்ல லாபங்கள் பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடும் உண்டு. அதுபோல் சொந்த தொழில் பண்ணியிருக்கோங்க, தொழிலில் ஒரே முடக்கமாகவே இருக்குது, என்ன முயற்சி எடுத்தாலும் யாரோ ஒரு இடத்துல போய் லாக் பண்ணி விட்றான். ஏன்னா உங்களுக்கு கடந்த ஒரு வருட காலமாகவே உங்கள் ராசிக்கு 3க்குரிய அதிபதியான 6க்குரிய அதிபதியான குரு பகவான் 8ல் அமர்ந்தார். அதனால் எட்டி பார்க்க காய் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருப்பீங்க, ஆனால் கடைசியில் உங்களுக்கு கையில் ஒத்தரவாக இருந்திருக்காது. எல்லாத்தையும் முயற்சி எடுத்து முடிச்சிருப்பீங்க, முயற்சியில் ஏதோ ஒரு விஷயத்தில் கடைசி இடம்னு வாங்க, இது இல்லைங்க சரியில்லைங்க நாளைக்கு இன்னொன்று செய்யுங்கன்றுவாங்க. ஸோ அதுந்தண்டி அதை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க, கூடயே தான் இருந்திருப்பாங்க, உங்களுடைய செயல்பாடு நல்லா வாட்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நடக்க போகின்ற செயல்பாடுகளை பற்றி அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் முடிச்சு விட்டோன்னு என்ன பண்ணுவாங்க, தப்பு தவறுகளை குற்றம் சாட்டி உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த நிலையிலிருந்து குருவின் பார்வை மூலமாக மாற்றம் ஏற்பட போகிறது. இப்போ யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் தருகிறார். அதே போல் வேலைக்கு ஆள் இல்லைங்க, வேலைக்கு நான் கம்பெனி நடத்துகிறேன், எனக்கு வேலைக்கு ஆள் இல்லை, வேலைக்கு ஆள் கிடச்சா நல்லாயிருக்கும், முயற்சி எவ்வளவோ எடுத்துகிட்டேன், வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு வருத்தப்படுகின்ற நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உறுதியாக ஏற்படும்.
பொழுதுபோக்குக்கு நேரம் செலவழிக்க முடியல, பொழுதுபோக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ முன்னாடி சின்ன பிள்ளையில நான் பொழுதுபோக்குக்காக நேரம் செலவழித்தேன், இப்போ பொழுதுபோக்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னு வருத்தப்படுகின்ற நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு பொழுதுபோக்குக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுகின்றன. உங்களுடைய காலி மன இடங்களுக்குரிய விஷயங்கள் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு 1 லட்ச ரூபா இல்லை 5 லட்ச ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ண ஒரு காலி மனை இடங்கள் 10 லட்சம் 20 லட்சத்துக்கு போகக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்க போகிறார். ரகசியம், ஒவ்வொருத்தவங்களுடைய ரகசியங்களையும் நீங்கள் ரொம்ப அதிகமாக அறிஞ்சு அதற்கான சரியான பதிலடியை கொடுப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை குரு பகவான் அற்புதமாக அள்ளி வழங்குகிறார். குழந்தை பாக்கியம் கிடைச்சாலே போதும், புத்தி கூர்மையாயிரும், அதன் மூலமாக வெற்றி உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும். குருவின் பார்வை உங்களுடைய ராசியில் உழுது, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உழுது, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உழுவுறதுங்கிறது மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் அதிகரிப்பதற்கான ஒரு ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக துலாம் ராசி அன்பர்கள் பெறப்போகிறார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த குறிப்பிட்ட காலங்களில் குரு பகவானுடைய செயல்பாடுகளில் நல்ல விதமான மாற்றங்களை மட்டுமே நீங்கள் அதிகமாக அணிவிக்க வேண்டும் என விருப்பப்பட்டால் மதுரை அருகில் இருக்கின்ற கள்ளழகரை போய் ஒரு முறையாவது பார்த்துவாங்க. அழகர் கோயிலுக்கு கட்டாயமாக ஒரு முறையாவது இந்த வருடத்தில் 2 முறை, அதாவது ஒரு முறை அல்லது 2 முறையாவது அழகர் கோயிலில் போய் மனசார மலையேறி போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் நம்மளுடைய துலாம் ராசினர்களுக்கு உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பலன்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கோச்சார ரீதியான பொது பலன்களே. ஸோ இந்த பொது பலன்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக 20-30% உண்டு. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கும் விஷயங்கள், நீங்கள் பல நாளாக இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வந்துருமா அப்படின்னு எதிர்பார்க்குற விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை வெற்றி பெற்றுருமா அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முடிவெடுங்க. கட்டாயமாக அந்த சுய ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப்பில் ஒரு 70% மாற்றத்தை உங்களால் உறுதியாக பெற முடியும். ஸோ சுய ஜாதகத்தில் சில விஷயங்களில் பாதிப்புகள் தசாபுத்தி அடிப்படையிலையோ இல்லை கிரகங்கள் சேர்க்கை அடிப்படையிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற வழிபாடு முறைகளை நான் சொல்லும் பட்சத்தில் அல்லது பரிகார முறைகளை சொல்லும் பட்சத்தில் நீங்கள் மனதார பின்பற்றுங்கள். உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் வரும் என்பதை நான் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.